சனிக்கிழமை ஆச்சு விஜய் என்ன பேச போறாரு அப்படின்னு ஒரு பரபரப்பு வந்து எல்லார்ட்டையும் ஒரு இது ஏற்பட்டுருச்சு. அடுத்தடுத்த பேச்சுக்களில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. விஜய்க்கு ஒரு முழு அரசியல்வாதியாக வந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் முழுமையாக வராட்டியும் கூட அதை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ கடந்த நாகை திருவாரூரில் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மீனவர்களை பற்றி, ஏன் இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதியெல்லாம் வந்து இந்திய மீனவர்கள், இங்கே மட்டும் தமிழக மீனவர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினதாகட்டும், ஒன்றிய பாஜக அரசை குறை சொன்னதாகட்டும், தமிழ்நாடு அரசு மீது அவர் வச்சது வந்து திருவாரூர் பஸ் ஸ்டாண்டு சரியா இல்லை, இப்போ நாகூரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர் இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அந்தந்த பகுதிகளை தாண்டி மற்றவர்கள்ட்டையும் கவனத்தை ஈர்க்குது. இப்போ நாளைக்கான அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், என்ன புதுசாக சொல்ல போகிறாரு, வர தேர்தலில் அவருடைய கொள்கை திட்டம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் வந்து இப்போ சொல்லிட மாட்டாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் தான் அந்த வாக்குறுதி அறிக்கைகள் இதெல்லாம் வரும். அதனால் ஒரு சில விஷயங்கள் இவர் சொல்லுவாருங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு.